மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நிம்மதியாக இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். எனினும் அவை குறுகிய காலத்திலேயே சரியாகிவிடும். நோய் அறிகுறிகள் தோன்றினாலும் அவை மிக குறுகிய காலத்திலே சீக்கிரமாகவே சரியாகிவிடும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வெகு சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெகு சிறப்பாக நடைபெறும், வெற்றிகரமாக நடந்து முடியும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி பேசினால் அது வெற்றி பெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். மீனராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று பிரதோஷம், பரணி தீபம். மாலை நேரத்திலே இறை வழிபாட்டிலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக விளங்குகிறது. மிகவும் அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு புதன் பரிவர்த்தனையால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2ஆம் இடத்து சந்திரன் உங்களது பொருளாதார முன்னேற்றத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், சிறு வியாபாரம் செய்பவர்கள், குறுந்தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். கல்வியிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து பாலருக்கும் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம். கார்த்திகை மாதத்து திங்கட்கிழமை 4வது கார்த்திகை சோமவாரம் நாளைய தினம். கார்த்திகை சோமவார பூஜை, கார்த்திகை மலை தீபம், திருவண்ணாமலை தீபம், மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படுவது நாளைய தினம். வீடுகளிலும் நாளைய தினம் தீபம் ஏற்றலாம், ஏற்ற வேண்டும். 3 நாள் கார்த்திகை தீபம் வருது. நாளைக்கு கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம். நாளை மறுநாள் சர்வாலய தீபம், வைகானச தீபம். அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம். இன்னைக்கு பரணி தீபம். டெய்லி தீபம் ஏற்றுங்க. இன்று பரணி தீபம், நாளை கார்த்திகை தீபம், நாளை மறுநாள் சர்வாலய தீபம், வைகானச தீபம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம். வரிசையாக 4 நாள் தீபம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுல முதலாவதாக திருப்பூர்ல இருந்து தயாநிதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. கடந்த 15 வருடங்களாக என் கணவனை நான் பிரிந்து வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு 3 மகன்கள். அதில் 2 மகன்களுக்கு திருமணம் முடித்து விட்டேன். என் 3வது மகன் நரேஷ்குமார். அவன் பிறந்த தேதி 25/12/1989 திங்கட்கிழமை காலை 7:45 மணிக்கு பிறந்தான். இவனுடைய ராசி நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். இவனுக்கு நான் பெண் பார்த்து வருகின்றேன். என் அண்ணனின் மகள் பெயர் ஜனனி. அவள் +2 படித்து வருகின்றாள். வீட்டில் அனைவரும் சம்மதித்தும் அவள் படிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். என் மகனுக்கு சொந்தத்தில் அமையுமா அல்லது வெளியில் பெண் அமையுமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கணித்து கூறவும். அவன் போலீஸ் வேலைக்கு முயற்சி செய்து கடைசி நேரத்தில் தவறி விடுகின்றது. அவனுக்கு அரசு வேலை கிடைக்குமா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில ஜோதிடர்கள் என் மகனுக்கு 40 வயதுக்கு மேல் துறவற வாழ்க்கைதான் அமையும் என்று கூறுகின்றார்கள். நான் அதனால் மிகவும் மன துயரத்தில் இருக்கின்றேன். என் மகனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்க மகனுக்கு திருமண தடை இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் போலீஸ் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தடைப்பட்டு வருது அப்படின்றாங்க. இதுல இருந்து அவர் விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருதுன்றதையும் கட்டாயம் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா,
உங்கள் மகனுக்கு அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தீயணைப்பு அல்லது காவல்துறை இல்லை அது மாதிரியான பாதுகாப்பு பணி சம்மந்தப்பட்ட இடத்துல அவருக்கு உத்தியோகம் அமையும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம். அப்புறம் விருப்பமில்லாத வாழ்க்கையை எப்பயுமே நம்ம உறவுகளை காரணம் காட்டியோ, பணத்தை காரணம் காட்டியோ அல்லது பதவிகளை காரணம் காட்டியோ நம்ம முடிக்கவே கூடாது. இப்போ இது மாதிரி தான் உறவுன்னு சொல்கிறீங்க. சில இடங்களில் பார்த்தா, அப்பா எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான் தெரியுமா பையன், நீ ஏன் வானான்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, மகா மூடனாக இருப்பான். பணம் இருக்குன்னு சொல்லுவான், மகா மூடனாக இருப்பான். செயல்கள் அத்தனையும் மூடத்தனமாக இருக்கும். கேட்டால் 9ஆம் கிளாஸ் தாண்டலை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வேண்டிய செல்வம் இருக்குது, வாஸ்தவம் தான், பெருஞ்செல்வம் இருக்குது. 9ஆம் கிளாஸ் தாண்டலை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படிக்காதது தவறுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கிராமத்தில் கூட பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் வந்துடுது. இந்த ஒரு காலகட்டத்தில் 9ஆம் கிளாஸே தாண்டலைன்னு சொன்னால் அந்த பையனுக்கு பணம் இருக்குது, நிறைய உறவுகள், வேலைக்காரர் இருக்குது. அப்போ 9ஆம் கிளாஸ் தாண்டலைன்னா அப்போ அவனுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு குறை இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு குறைன்றது அங்கே இருக்குது இல்லையா? அதாவது பேசிக் கல்வியை கூட அவன் தாண்டலை. அப்போ அவங்ககிட்ட ஒரு குறை இருக்கா இல்லையா? அதை விட்டுருது. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான், 45 வயசாகுது, சரி, பெரிய பதவியில் இருக்கான். 45 வயசு வரைக்கும் பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? இப்போ அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்றதை தாண்டி ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து நாம் அதுக்கான முயற்சியில் இறங்குறது. இன்னொன்று, பெண் குழந்தைகளுக்கு கல்வியும் கட்டாயம் அவசியம். பொருளாதார விடுதலை பெண்களுக்கு கிடைக்கணும்னா கல்விக்கு முக்கிய பங்கு உண்டு, அது மறுக்கவே முடியாது இல்லையா? அப்போ அந்த கல்வி கிடைச்சாதானே பொருளாதார விடுதலை கிடைக்கும். ஆனால் நானே சொல்லியிருக்கேன், பெண் குழந்தைகளுக்கு 13 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ நீங்கள் +2 பண்ணுற குழந்தைகளுக்கு பண்ணால் என்ன தப்பு? நீங்கள் தான் சொல்கிறீங்களே 13 வயசில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறது, 14 பண்ணுன்னு சொல்கிறது. அப்போ இவ்வளோ வயசில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் பண்ணலாம். காலேஜ் முடிக்கட்டுமே, இன்னும் ஒரு 3 வருஷம் டிகிரியை முடிக்கட்டும். இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா? அவளுக்கு விருப்பம் இருக்கா? காலேஜ் படிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு படிக்க அவளுக்கு விருப்பம் இருக்கா? ஏன்னா நம்ம சமூகத்தில் அதுக்கான இன்னும் அங்கீகாரம் வரலையே. கல்யாணம் ஆன பொண்ணு காலேஜ் போனால் ஒத்துப்பால? அங்கே எத்தனை கேலி கிண்டல்கள் வரும். பெண்கள் காலேஜ் போகும்போதே எவ்வளோ இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க. இதில் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ இடர்பாடுகள் வரும். அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஆக குறைந்தபட்ச கல்வியை முடித்த உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், நிச்சயம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் பொண்ணு ஒத்துண்டா. பொண்ணு மறுக்கிறதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். அந்த காரணங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காம திருமண வாழ்க்கையில் நம்ம கட்டாயத்தை புகுத்தவே கூடாது. ஏன்னா திருமணம்ன்றது மனம் சேர்ந்ததாக இருக்கணும். அது எப்போ மனம் சேர்ந்ததாக இருக்கும்? சில பேர் போங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறவா பாவம் பயந்துட்டே வருவா வீட்டுக்குள்ளே. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வருவா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போச்சோ பயந்துட்டே போவா. அது என்ன காரணம்? உட்கார வச்ச உடனே பத்திரிக்கை கொடுக்க வந்த உடனே ஒரு தட்டில் ஒரு 4 ஸ்வீட் வச்சுருவோம், ஒரு டம்ளர் காஃபி வச்சுருவோம். அவள் ஏற்கனவே 10 வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். 10 வீட்டில் 10 டம்ளர் காஃபி, 20 ஸ்வீட் சாப்பிட்ருப்பான். திருப்பி அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்கன்னா அவளுக்கு அது ஸ்வீட்டு நரகமாக இருக்கும். ஏன்னா அவள் பாவம் கல்யாண அவசரம் ஒரு நாளைக்கு 50 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும். 50 டம்ளர் காஃபி சாப்பிட்டா அவள் உடம்பு என்ன ஆகும்? அப்போ மரியாதைக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டோம், எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம், வேண்டான்னா விட்டுலாம். ஆனால் நம்ம கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பத்திரிக்கை கொடுக்குறீங்க, நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம், சாப்பிடுனா இந்த வசனத்தை 20 பேர் பேசியாச்சு. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லது தான். நம்ம வீட்டுக்கு வந்தவளுக்கு காஃபி கொடுக்குறோம், ஸ்வீட்டு கொடுக்குறோம், உடனே டிவி ஆஃப் பண்ணிடுறோம். டிவி ஆஃப் பண்ணுறவா சில பேர் இருக்கா, எல்லாரும் சொல்ல. சில பேர் ரிமோட்டில் சவுண்டை கட் பண்ணிடுவா, சில பேர் டிவியை ஆட் பண்ணிவிட்டு வந்தவளை வாங்குன்னு சொல்லி பேசுவாள். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ஸ்வீட்டை கொடுத்து இம்சை பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அவளுக்கு அதை இம்சைன்னு நம்ம ஏன் புரிஞ்சுக்கல? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. அப்போ நல்ல விஷயம் கூட சில நேரங்களில் தொல்லை தரக்கூடியதாகிடும். அதே மாதிரி தான் உறவுகள் ரொம்ப அவசியமான விஷயந்தான். உறவுகளை பாராட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பெண்ணுக்கு பிடித்தம் இல்லாத பொழுது வலுக்கட்டாயமாக அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அவளோட கற்பனை எதுவானா இருக்கலாம், நாம் ஏன் கட்டாயப்படுத்தணும்?